10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். நெக்ஸ்ட் லெசன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இப்போ ஆப்ஜெக்ட்டுங்கிறது வந்து பார்த்தோன்னா வேரியஸ் டைப்ஸில் இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து கல்லணையை கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ திருச்சியில் இருக்க கல்லணை டேம் பார்த்திங்க அப்படின்னா எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி ரிவருக்கு அக்ராஸாக இருக்குது. அப்போ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவி வாட்டர், இப்போ வந்து காவிரியிலேருந்து வர வாட்டர்ஸ் எல்லாமே வந்து எது வழியாக வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கல்லணை வழியாக வரும். அப்போ வந்து பார்த்தோன்னா ஹெவி வாட்டர் வரும்போதுமே வந்து பார்த்தோன்னா அதோட ஸ்டெபிலிட்டி எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ வந்து வாட்டர் வந்தாலும் வந்து என்ன பண்ணாது, அதோட இது வந்து பார்த்தோன்னா அதோட பில்டிங்கில் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னா 2nd centuryலேயே. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எகிப்தில் இருக்க பிரமிடு. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் மேட்டர். இப்போ வந்து அங்கே வந்து என்ன இருக்குது, ஒன்று அந்த மேட்டருங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து கேஸாக இருக்கலாம். அப்போ மேட்டருங்கிறது வந்து பார்த்தோன்னா வேரியஸ் டைப்ஸில் இருக்கலாம். ஒன்று வந்து பார்த்தோன்னா சாலிடாக இருக்கலாம். இப்போ வந்து கல்லணை டேம் இருக்குன்னா அது வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது, எல்லாமே கல்லால் கட்டியிருப்பாங்க. அப்போ அது எல்லாமே என்னென்னா சாலிட்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மேட்டருங்கிறது லிக்விட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து பார்த்தோன்னா கேஸஸாக இருக்கலாம். அப்போ வந்து மேட்டருங்கிறது வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது அப்படின்னா வேரியஸ் டைப்ஸில் இருக்குது. அப்போ அதை தான் நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னா மைக்ரோஸ்கோபிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வேரியஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஸ்டேட்ஸில் இருக்கலாம் அப்படின்னா ஒன்று சாலிட் ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒன்று லிக்விடாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து பார்த்தோன்னா கேஸாக இருக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சாலிட் அப்படின்னா எப்படி? இப்போ சாலிட்னா த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல் ஆர் டைட்லி ஃபிக்ஸ்டு. ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டைட்லி ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு டேம் இருக்குது அப்படின்னா டேமில் இருக்க இந்த ஸ்டோன் எல்லாமே எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றோட ஒன்று வந்து என்னது டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா அது எல்லாமே வந்து என்னென்னா சாலிடு. அதே மாதிரி பிரமிடு இது எல்லாமே வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா சாலிட்ஸ். அப்போ இது வந்து என்னது எல்லாமே இப்போ வந்து ஒரு பென் எடுத்துக்கோங்க. அப்போ பெண்ணுங்கிறது என்னது மேடப் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போ ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து மேடப் ஆகிறது தான் வந்து ஒரு பென்னு, இல்லாட்டி ஒரு சாக் பீஸ் எடுத்தோம் அப்படின்னாலுமே அது எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சாக் பீஸ்லாம் என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டைட்லி ஃபிக்ஸ்டு. அப்போ வந்து ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல் வந்து எப்படி இருக்கும், அதுக்குள்ளே டைட்டாக வந்து பார்த்தோன்னா ஒன்றோட ஒன்று வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து என்ன ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் ஸ்டேட். அப்போ இன் சாலிட் ஸ்டேட் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் ஆர் டைட்லி ஃபிக்ஸ்டு. இன் த சாலிட் ஃபார்மேஷன் ஆட்டம்ஸ் கெட் பவுண்ட் டுகெதர் த்ரூ த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பாண்டிங் due to interaction between atoms. They position themselves at a particular interatomic distance. This position of atoms in this bound condition is called their mean position. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிலாம் வந்து பார்த்தோன்னா பவுண்டாக இருக்கலாம்னா வேரியஸ் டைப்பில் வந்து பார்த்தோன்னா பவுண்டாக இருக்கலாம். அப்போ ஒரு ஆட்டமுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கும் இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதோட பொசிஷன் எப்படின்னா வேரியஸ் பொசிஷனில் இருக்கலாம். அப்போ அந்த பொசிஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ 2 ஆட்டமுக்கு இன்பிட்வீனில் இருக்க பொசிஷன் தான் வந்து என்னென்னா மீன் பொசிஷன். சரியா? அப்போ சாலிட் அப்படிங்கிறது என்னது ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டைட்லி ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் வந்து பார்த்தோன்னா டைட்லி ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தா தெரியும். இப்போ இந்த ஆட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்றோட ஒன்று டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருந்தது அப்படின்னா அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு when the solid is not given any external energy such as heat, it will remain the solid due to bonding between the atoms. When heated, the atoms of the solid receive the thermal energy and vibrate their mean position. When the solid is heated above its melting point, the heat energy will break the
bonding between the atoms. அப்போ eventually the atoms receive the enough the energy and venture around. Here also intraatomic forces are important, but the molecules will have enough energy to move around, which makes the structure mobile. அப்போ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ சாலிட் இருக்குது. இப்போ சாலிடை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஹீட் எனர்ஜியும் இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணோம், அந்த 2 ஆட்டம்ஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்க பாண்ட் அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ணுறேன். அப்போ ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ண உடனே என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாலிடில் இருக்க ஆட்டம்ஸ் எல்லாமே என்னாகும், அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிவிட்டு அதோட மீன் பொசிஷன்லேருந்து அதோட பொசிஷன்லேருந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா வைப்ரேட் ஆகும். அப்போ வைப்ரேட் ஆகும்போது வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட வைப்ரேட் ஆகும். அப்போ வைப்ரேட் ஆகிறது தான் வந்து வைப்ரேட் ஆகிறதுனால இது ஃபார்ம் ஆகிறது தான் நமக்கு என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிக்யூட்ஸ். சரியா? அப்போ அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அப்போ மீன் பொசிஷன்லேருந்து எப்படி ஆகும், வைப்ரேட் ஆகும். அப்போ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்யூட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு கேஸஸ். வென் எ லிக்யூட் இஸ் ஹீட்டட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹீட் பண்ணுறேன். அப்போ ஹீட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா அது பாயில் ஆகும். அப்போ பாயில் ஆகி என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா வேப்பராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ ஐஸு வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ சாலிட் ஸ்டேட்டில் இருக்க ஐஸை நான் வந்து ஹீட் பண்ணுறேன். அப்போ ஹீட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐஸ் எல்லாமே வந்து மெல்ட் ஆகி எதுக்கு வந்துடும் அப்படின்னு பார்த்தோன்னா லிக்விடாக வந்துடும். அப்புறம் லிக்விடை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்தராக ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ ஹீட் பண்ண அந்த வாட்டர் எல்லாமே என்னாகும் அப்படின்னா எவாப்ரேட் ஆகும். அப்போ எவாப்ரேட் ஆகிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ். அப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஐஸ் எடுத்துக்கலாம். அப்போ ஐஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம். அப்போ ஐஸாக இருக்கும்போது அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ ஐஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஒரு எனர்ஜியை கொடுக்குறேன், தெர்மல் எனர்ஜியை கொடுக்குறேன். அப்போ தெர்மல் எனர்ஜியை கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே மெல்ட் ஆகுது. அப்போ மெல்ட் ஆகி என்ன ஆகுது, என்ன ஸ்டேட்டுக்கு வந்துடுது அப்படின்னு பார்த்தோன்னா லிக்விட் ஸ்டேட். அப்போ லிக்விடுங்கிறது எக்ஸாம்பிள் லைக் வாட்டர். இப்போ வாட்டருங்கிறது என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ இந்த லிக்விடை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்தராக வந்து ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ ஹீட் பண்ண என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லிக்விடு ஃபுல்லாகவே என்னாகும் அப்படின்னா அப்படியே எவாப்ரேட் ஆகும். அப்போ எவாப்ரேட் ஆகிற அந்த ஸ்டேட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசியஸ் ஸ்டேட். அப்போ இதுக்கு வந்து பாருங்கள் சாலிட் அப்படிங்கும்போது ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். அப்போ டைட்லி ஃபிக்ஸ்டாக இருந்ததுன்னா அது வந்து சாலிட் ஸ்டேட்டு. அதே வந்து பார்த்தோன்னா ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தோன்னா லூஸ்லி பவுண்டடாக இருக்கும். கொஞ்சம் வந்து என்னது ரொம்ப டைட்டாக ஃபிக்ஸ் ஆகாமல் வந்து இருந்தது அப்படின்னா அது வந்து லிக்விடு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தோன்னா லூஸ்லி பவுண்டடாக இருந்தது அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா என்ன ஸ்டேட் அப்படின்னா கேசியஸ் ஸ்டேட். அடுத்து நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து என்னென்னா எலாஸ்டிக் பிஹேவியர் ஆஃப் மெட்டீரியல். இப்போ எலாஸ்டிக் பிஹேவியர் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. இப்போ எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டினா என்ன ஃபஸ்ட்டு, இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்து ஒரிஜினல் பொசிஷனே வந்து பார்த்தோன்னா ரீகெயின் பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. அப்போ இப்போ நான் வந்து இப்போ வந்து ஒரு சாலிட் இருக்குது. இப்போ சாலிடுக்கு நான் வந்து பார்த்தோன்னா என்னது சாலிடுக்கு நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன் அப்படின்னா அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம்னா டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு ஒன்று புஷ் பண்ணலாம் இல்லாட்டி புல் பண்ணலாம். இப்போ நான் மறுபடியும் புஷ் பண்ணுறேன்னு வச்சுங்க, புஷ் பண்ணிவிட்டு விட்டுட்டேன் அப்படின்னா ஏன்னா அது மறுபடியும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரிஜினல் இதை வந்து பார்த்தோன்னா ரீகெயின் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா எலாஸ்டிக் பாடி. அதே ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரல அப்படின்னா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்எலாஸ்டிக். சரியா? அதை வந்து என்னென்னு சொல்லுவோம், இன்எலாஸ்டிக்குங்கிறத பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ரப்பரை எடுத்துக்கிறேன். இப்போ ரப்பரை கன்சிடர் பண்ணுறேன். இப்போ ரப்பரை வந்து
டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். அப்போ டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஆப்ஜெக்டோட வந்து சைஸ் அண்ட் சேஃப் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரிஜினல் சேஃபில் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சேஞ்ச் ஆகிட்டே இருந்துட்டு நெக்ஸ்ட்டு அகெயின் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து அந்த ஃபோர்ஸை டிஃபார்மிங் ஃபோர்ஸை வந்து பார்த்தோன்னா ரிமூவ் பண்ணுறேன். அப்போ டிஃபார்மிங் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அதோட ஒரிஜினல் சைஸ் அண்ட் சேஃப்க்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து எலாஸ்டிக் பாடி. அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் ரப்பர் சொல்லலாம். இப்போ ரப்பரை நான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுங்கிறது என்னது டிஃபார்மிங் ஃபோர்ஸ். அப்போ டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண அது என்ன ஆகிட்டே இருக்குது, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஃபார்மிங் ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா அதோட ஒரிஜினல் சேஃப்க்கு வந்துடுது. அப்போ எலாஸ்டிசிட்டி அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எலாஸ்டிசிட்டி. எ பாடி ரீகைன்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் சேஃப் அண்ட் சைஸ் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் டிஃபார்மிங் ஃபோர்ஸ். இட் இஸ் செட் டு பி எலாஸ்டிக் அண்ட் த ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு எலாஸ்டிசிட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எலாஸ்டிசிட்டி. இப்போ த ஃபோர்ஸ் விச் சேஞ்சஸ் த சைஸ் ஆர் சேஃப் ஆஃப் எ பாடி இஸ் கால்டு டிஃபார்மிங் ஃபோர்ஸ். அப்போ டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எப்போ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த பாடியோட சைஸோ சேஃபோ சேஞ்ச் ஆகுதோ அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டிஃபார்மிங் ஃபோர்ஸ். அப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா எலாஸ்டிசிட்டிக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து எதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா ரப்பர், மெட்டல்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்டீல் ரோப். இப்போ ரப்பரு, மெட்டலு இது எல்லாமே வந்து நான் மெட்டலை வந்து பார்த்தோன்னா மெல்ட் பண்ணுறோம். மெல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அதோட ஒரிஜினல் சேஃபே நிறைய சேஃப்க்கு வந்து கொண்டு வரலாம். அப்போ ஒரிஜினல் சேஃப்க்கு வந்துருச்சு அப்படின்னா எதெல்லாம் ஒரிஜினல் சேஃப்க்கு வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எலாஸ்டிசிட்டி. அப்போ எலாஸ்டிசிட்டினா ஒரு 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா எ பாடி ரீகைன்ஸ் இட் ஒரிஜினல் சேஃப் அண்ட் சைஸ் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் டிஃபார்மிங் ஃபோர்ஸ் இஸ் செட் டு பி எலாஸ்டிக் அண்ட் த ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு எலாஸ்டிசிட்டி. நெக்ஸ்ட் டிஃபார்மிங் ஃபோர்ஸ்னு கேட்கலாம். அப்போ டிஃபார்மிங் ஃபோர்ஸ்னா வாட் இஸ் டிஃபார்மிங் ஃபோர்ஸ்னு கேட்டாங்கன்னா த ஃபோர்ஸ் விச் சேஞ்சஸ் த சைஸ் ஆர் சேஃப் ஆஃப் எ பாடி இஸ் கால்டு எ டிஃபார்மிங் ஃபோர்ஸ். இப்போ இதுக்கு வந்து எலாஸ்டிசிட்டிக்கு எக்ஸாம்பிள் ரப்பர், மெட்டல், ஸ்டீல் ரோப்ஸ். சரி, அடுத்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பிளாஸ்டிசிட்டி. பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா எ பாடி டஸ் நாட் ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் சேஃப் அண்ட் சைஸ் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் டிஃபார்மிங் ஃபோர்ஸ். It is said to be a plastic body and the property is called plasticity. அப்போ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா அது வந்து என்ன ஆகாது, ஒரிஜினல் சேஃபை ரீகெயின் பண்ணாது. ஒரிஜினலுக்கு வந்து பார்த்தோன்னா மறுபடியும் வந்து என்ன ஆகாது, ரீகெயின் ஆகாது. அப்படி ஒரிஜினல் என்ன சேஃபில் இருந்ததோ அதை வந்து என்ன பண்ணுறோம், இப்போ வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ கிளாஸை கீழே போட்டு உடைச்சிடறோம். அப்போ 2 பீஸாக கட் ஆயிடுது. அப்போ உடஞ்சிச்சு அப்படின்னா அந்த கிளாஸை வந்து மறுபடியும் வந்து அதோட ஒரிஜினல் சேஃப்க்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வர முடியாது. அப்போ எந்தெந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் வந்து பார்த்தோன்னா அதோட ஒரிஜினல் சேஃப்க்கு வந்து பார்த்தோன்னா மறுபடியும் ரீகெயின் ஆகலையோ அது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம அந்த பாடி வந்து அந்த பிளாஸ்டிக் பாடி, அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்தோன்னா பிளாஸ்டிசிட்டி, அதோட ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிளாஸ்டிசிட்டி. அப்போ a body does not regain its original shape and size after removal of deforming force. It is said to be plastic body and the property is called plasticity. இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா ஸ்ட்ரெஸ். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். அது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதோட சைஸு ஆர் சேஃப் ஆர் போத் மே சேஞ்ச். ஒன்று சைஸில் சேஞ்ச் ஆகலாம், இல்லாட்டி சேஃபோ சேஞ்ச் ஆகும், இல்லாட்டி வந்து பார்த்தோன்னா சைஸ் அண்ட் சேஃப் ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ். அதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ். அப்போ வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னா ஸ்டேட்மெண்ட் என்னன்னா த ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. அப்போ ஒரு யூனிட் ஏரியாவை கன்சிடர் பண்ணுறேன். அப்போ அந்த யூனிட் ஏரியாவில் இருக்க யூனிட் ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ ஃபோர்ஸு அப்ளை பண்ணுறோமோ அதை வந்து பார்த்தோன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா சிக்மான்னு டினோட் பண்ணுவோம். அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு F/A.
அப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் எஸ்ஐ யூனிட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு எஃப் பை ஏவா. எஃப் அப்படிங்கிறது என்னது ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன். நெக்ஸ்ட்டு ஏங்கிறது ஏரியாவோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். அப்போ இதை வந்து பார்த்தோன்னா மீட்டர் ஸ்கொயர் நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தோன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதற்கான டைமென்ஷன் ஃபார்முலா இது ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா m(L)⁻⁻1 t⁻⁻2. டைமென்ஷன் ஃபார்முலா இதோட ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன m(L)⁻⁻1 t⁻⁻2. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் இஸ் எ டென்சார். இது வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டென்சார். அது வந்து டென்சார் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒன்று ஸ்கேலாராகவும் இருக்கலாம், இல்லாட்டி வந்து பார்த்தோன்னா இல்லாட்டி வெக்டராகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஞ்சிடியூடனல் ஸ்ட்ரெஸ் அண்டு சியரிங் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட்டு லாஞ்சிடியூடனல் ஸ்ட்ரெஸ்ஸு அண்டு சியரிங் ஸ்ட்ரெஸ். இப்போ ஃபஸ்ட்டு லாஞ்சிடியூடனல் ஸ்ட்ரெஸ். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே மெனி ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் ஏ சிஸ்டம். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வந்து எப்படி இருக்குது, எப்படி வேணாலும் வந்து என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகலாம். இங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம், இப்படி ஆக்ட் ஆகலாம், எப்படி வேணாலும் ஒரு ஆப்ஜெக்ட். இதை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தோன்னா மெனி ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தோன்னா ஆக்ட் ஆகுது. அப்போ இதில் வந்து நான் கன்சிடர் பண்ணேன் டெல்டா ஏங்கிறது ஒரு ஸ்மால் ஏரியா, ஸ்மால் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் பாடி, கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் பாடி. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று வந்து பார்த்தோன்னா எஃப், அனதர் ஒன்று வந்து பார்த்தோன்னா எஃப் வெக்டர், அனதர் ஒன்று வந்து மைனஸ் எஃப்என் வெக்டர், எஃப் வெக்டர். ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்போசிட் டைரக்ஷன், டிஃபார்மேஷன். அப்போ டிஃபார்மேஷன் அப்படின்னா இந்த ஸ்மால் ஏரியாவில் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ இங்கே இருக்கிறத வந்து மைனஸ் எஃப் வெக்டர்னும் இதை வந்து எஃப் வெக்டர்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதில் இருக்க வந்து பார்த்தோன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ். அப்போ வந்து ஒரு ஏரியாக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்மால் ஏரியாக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னாவே அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆர் லாஞ்சிடியூடனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆர் லாஞ்சிடியூடனல் ஸ்ட்ரெஸ் ஓவர் த ஏரியா அதை வந்து எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா சிக்மா என். அப்போ சிக்மா என் ஈக்குவல் டு Fn divided by delta A. அப்போ n சிக்மா என்னங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா நார்மல். அப்போ சிக்மா n ஈக்குவல் டு Fn divided by delta A. அப்போ Fnங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ். சரி, அடுத்து வந்து பாரு டேஞ்சென்டியல் ஸ்ட்ரெஸ். டேஞ்சென்டியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா சிக்மா டி ஈக்குவல் டு Ft divided by delta A. Ft divided by delta A. சரி, இப்போ இந்த லாஞ்சிடியூடனல் ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தியா, அதை நம்ம எப்படி அதை வந்து எப்படி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது இந்த லாஞ்சிடியூடனல் ஸ்ட்ரெஸ்ஸை நான் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், கிளாஸிஃபைடு இன்ட்டு டூ டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று வந்து என்னது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா டென்சில் ஸ்ட்ரெஸ், இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் ஏ டூ சைட்ஸ். இப்போ வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பாடி. இப்போ இந்த ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தோன்னா நான் ஒரு ஸ்மால் ஏரியாவை கன்சிடர் பண்ணியிருக்கேன். அந்த ஏரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்டா ஏ. அப்போ அதில் ஆக்ட் ஆகிற இன்டர்னல் ஃபோர்ஸு எப்படி இருக்குது அப்படின்னா மேபி புல் ஈச் அதர். எப்படி இருக்குது, ரெண்டுமே எப்படி இருக்குது புல் பண்ணுது. அப்போ த ஸ்ட்ரெச்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் த லாஞ்சிடியூடனல் ஸ்ட்ரெஸ் இஸ் கால்ட் டென்சில் ஸ்ட்ரெஸ். அப்போ இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பாடி கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு ஸ்மால் ஏரியா, இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டூ ஃபோர்ஸஸ் இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது. இந்த ஏரியாவை வந்து ஸ்மால் ஏரியா டெல்டா ஏன்னு எடுத்திருக்கோம். இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் அப்போ இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டென்சில் ஸ்ட்ரெஸ். சரி, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்
இப்போ அதே ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ அதே ஆப்ஜெக்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆப்ஜெக்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபோர்ஸும் இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா புஷ் பண்ணுது. அப்போ டெல்டா ஏங்கிற இந்த ஸ்மால் ஏரியாவை இங்கேருந்து 2 ஃபோர்ஸ் வந்து என்னது இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது, இங்கே புல் பண்ண ஃபோர்ஸு இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா புஷ் பண்ணுது. அப்போ புஷ் பண்ணுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். அப்போ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா when the forces acting on your two sides of delta A push each other, delta A is pushed equal and opposite forces at the two ends. In this case delta A is said to be under compression. அப்போ டெல்டா ஏங்கிறது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்ரஸ் ஆகுது. அதே வந்து டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்ரஸ் ஆகும். அப்போ கம்ப்ரஸ் ஆகும்போது அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த லாஞ்சிடியூடனல் ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். அப்போ லாஞ்சிடியூடனல் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வந்து டூவாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஒன்று டென்சிலும் இன்னொன்று கம்ப்ரசிவ். டென்சில் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஏரியாவுக்கு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா புல் ஆகுது. இங்கே வந்து பார்த்தோன்னா புஷ் ஆகுது எங்கே கம்ப்ரசிவில். அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து பாரு வால்யூம் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஞ்சிடியூடனல் ஸ்ட்ரெஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வால்யூம் ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ வால்யூம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இப்போ வால்யூம் ஸ்ட்ரெஸ்னாவே ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியாவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வால்யூம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். ஜென்ரலாக வந்து ஸ்ட்ரெஸ்னாலும் ஃபோர்ஸ் பை ஏரியா தான். அதே மாதிரி வால்யூம் ஸ்ட்ரெஸ்ஸுக்குமே என்னன்னு சொல்லுவோம் ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸ் பை யூனிட் ஏரியா. ஃபோர்ஸ் பை யூனிட் ஏரியாவை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ஸ்ட்ரெஸ். அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா எஃப்ங்கிறது நமக்கு என்ன தெரியும் ஃபோர்ஸு, பிங்கிறது வந்து என்னென்னு தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெஷரு. நெக்ஸ்ட்டு டெல்டா ஏங்கிறது நமக்கு வந்து என்னது ஸ்மால் ஏரியா. அப்போ வால்யூம் ஸ்ட்ரெஸ்ஸுனா எப்படி டினோட் பண்ணுவோம்னா டெல்டா வி. ஜென்ரலாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா என்ன ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியாவை தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அதே வால்யூம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கும்போது அதே தான் ஸ்டேட்மெண்ட்டு. இங்கே என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா சிக்மா வி ஈக்குவல் டு எஃப் பை ஏ. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கும்போது அதே சேம் ஃபார்முலா தான் சிக்மா வி ஈக்குவல் டு எஃப் பை ஏ.